இந்த வீடியோவை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருப்பீங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இன்னைக்கு இந்த ஆண்டியை தள்ளி விடாமல் நான் விட மாட்டேன். அரே பையா, ஏன் பையா என்னை தள்ளி விட்ட? ராக்கி, பெரியவங்களை இப்படிலாம் தள்ளி விடுற. சாரி சாரி ஆண்டி, பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டின்னு சொல்லாத ராக்கி, மறுபடியும் சாரின்னு கேளு. சாரி ஆண்டி. என்ன விஷயம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு. அதான் என்ன விஷயம்னா, அவங்க பொண்ணு மேக்ஸ் நோட்டில் கணக்கு எதுவுமே எழுதாமல் என்னை பார்த்து ஏதோ ஒரு பேய் பெம்மையை வரைஞ்சி வச்சுட்டு மேக்ஸ் டீச்சர்னு போட்டு எழுதி வச்சுருக்கா. என்னன்னு கேளுங்க. அவங்க என் பொண்ணு அப்படிலாம் செய்யலை, நல்லா எழுதிட்டு தான் வந்தா. நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்து உட்காந்து எழுதுனா. என் பொண்ணோட நோட் எடுத்து காட்டுங்களேன், நான் அப்போ தான் நம்புவேன். இல்லைன்னா நம்பவே மாட்டேன். ஏன்னா என் பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியும். நான் யாரோட ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த நோட்டை தொடுறதுக்கு கூட எனக்கு இஷ்டமே இல்லை. இதுதான் என் பொண்ணோட நோட்டா? இது என் பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை, வித்தியாசமாக இருக்குதே. என் பொண்ணு இப்படிலாம் எழுதவே மாட்டா, நல்லா நீட்டாக இருக்கும். எல்லாரோட நோட்டையும் கட்டிங்களே, நான் செக் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தர் நோட்டாக இப்போ செக் பண்ண போகிறேன். என் பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அவங்கள தான் நான் இப்போ போட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். பாருங்கள், ஜோயிக்குள்ள நோட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது என் பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை. ஐயோ, செக்கு வேறுபட்டுருங்களே, நம்ம இன்னைக்கு மாட்டணுமோ? ரூமிக்குள்ள நோட்டை நம்ம செக் பண்ணலாம். இது என் பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை. ரோசாக்குள்ள நோட்டை பார்க்கலாம். இதுவும் நம்ம பொண்ணோட வேலை. ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்துட்டு போலும், பண்ணான்னு சொல்லில சொன்னோம். சரி, மற்றவங்க நோட்டையும் செக் பண்ணுவோம். இங்கேக்குள்ள நோட்டை நம்ம செக் பண்ணிடலாம். இதுவும் என் பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங் இல்லை. கடைசியாக ராக்கிக்குள்ளே தான் என்ன வெட்டி குத்தி எழுதி வச்சுருக்கான், பார்க்கலாம். ஆஹா, இதுதான் என் பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கு. என்ன அம்மா ஊட்டி வச்சுருக்கான், அதான் வெட்டி எழுதி வச்சுருக்கானா? டீச்சர் பார்த்துக்கோங்க, நல்லா ஏமாற்றி வச்சுருக்கான். வெட்டி எழுதி வச்சுருக்கான் பாருங்க. அதான் ஆமாம், நோட்டை இப்படி வெட்டி குத்தி எழுதி வச்சுருக்கானே. இதான் இசானிக்குள்ள நோட்டா? சாரி மேம், இசானி அடிச்சிட்டேன். ராக்கி, கம் இன்சைட். ஏன் ராக்கி இப்ப நீ ஏமாத்துற? இசானின்னு எழுதியிருக்கு, அதை நீ வெட்டி ராக்கின்னு எழுதி வச்சிருக்க. ஐயோ, தெரியாம எழுதுறவங்க கான்ஃபிடென்ட்ல சொல்லிட்டோம். இதுதான் இசானியோட ஹேண்ட் ரைட்டிங். நீ என்னையவே ஏமாத்திட்டல. வேணா நான் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி காமிக்கிறேன், வேணா பாருங்களேன். சரி, எழுதி தான் பார்க்கலாம். பாத்தீங்களா, இதான் என் ஹேண்ட் ரைட்டிங். அச்சல் அதே மாதிரி இருக்குல்ல. சொல்லாத ராக்கி, இது அவளோட நோட்டு. சாரி மேம், நான் வந்து ஹோம்ஒர்க்கே எழுதலை மேம். அதான் நான் இப்படி நோட்டை மாற்றிட்டு கிளாஸ் லீடரோட நோட்டை. பார்த்தீங்களா, என் பொண்ணு ஏமாற்றவே இல்லை. நீங்கள் தான் எழுதலாம் சொன்னீங்க. எவ்வளோ நல்லா எழுதியிருக்கா பார்த்தீங்களா? சாரி, நான் சொன்ன மாதிரியே நம்ம எபிசோட் 3ல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ எண்ட்.